கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. மார்க் 1 அதிகாரம் 15 வசனத்திலே வாசிக்கிறோம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியவில்லை. இந்த கடைசி நாட்களுக்கான அடையாளங்கள், அறிகுறிகள் எல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறது மட்டுமல்ல, உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்ன? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய மனசு, நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு பிரியமானவைகளாக காணப்பட வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள், அவருடைய சுவிசேஷங்கள், அவருடைய நமக்கு அருளின எல்லா வார்த்தைகளையும் நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை ஒழித்துவிட்டு புதிதான மனுஷர்களாக நாம் மாறுவோம். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆண்டவர் நடத்துவார். ஆகவே எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு மனம் திரும்புதல் வேண்டும், நமக்கு ஒரு மனம் மாற்ற வேண்டும். நாம் புதிய மனுஷர்களாக, புதிய ஆவி உள்ளவர்களாக, புதிய ஜீவனை பெற்றவர்களாக, புதிய இருதயத்தை பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலங்களில் மனம் திரும்பி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகளை, வசனங்களை விசுவாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை தேவன் சுபிட்சமாக மாற்றுவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலவெளிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலவெளியில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரே முழு ஆண்டவரே வசனத்தையும் வார்த்தைகளையும் வேதத்தையும் விசுவாசிக்கிற மக்களாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழையவைகளையும் ஒழித்து மனம் திரும்பி கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்தும், நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.